உங்கள் யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஜான் சாப்டர் 19:6, யோவான் 19:6. பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். சிலுவையில் அறையும் என்று குற்றம் சாட்டின பிரதான ஆசாரியர்கள், பரிசுத்த பிரதான ஆசாரியர் பாவிகளாகிய பிரதான ஆசாரியர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து பாவிகளாகிய பிரதான ஆசாரியர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். இந்த பாவிகளாக பிரதான ஆசாரியர்கள் பரிசுத்த பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். இவர் பரிசுத்த பிரதான ஆசாரியர், நமக்காக ஒரு தரம் இறங்கி வந்த பிரதான ஆசாரியர், தன்னையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்த பிரதான ஆசாரியர் என்று அறியவில்லை. ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்குகிறதற்கு மனிதன் ஒரு ஆட்டுக்கடாவையோ, ஒரு ஏழையா இருந்தால் புறாவை கொண்டு வந்து பிரதான ஆசாரின் கையில் கொடுப்பான். அவன் அந்த ஜனத்தின் பாவத்தை அது மேல் வைத்து அதை பலி செலுத்தி பலிபடத்தில் ரத்தம் தெளித்து பலியிடுவான். ஆனால் பலியிடுகிற பாவத்தை போக்கக்கூடியவனே குற்றம் சாட்டுகிறார்கள். பாவத்தை போக்கும்படிக்கு இருக்கக்கூடிய பிரதான ஆசிரியனே இயேசுவை சிலுவையில் அறையும் என்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நிலைமை இருக்கு என்று யோசித்து பாருங்கள். நீ ஜனத்தின் பாவங்களை போக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் இருக்க வேண்டியதானே? சணநூல் ஏபோத்தை தரித்த ஆசாரியன் என்ன சாதாரண விஷயமா? பழைய ஏற்பாட்டில் சணநூல் ஏபோத்தை தரித்த ஆசாரியன் என்று சொன்னால் ஜனத்தின் பாவத்துக்காக ஒரு மனம் திரும்புதலுக்காக திறப்பின் வாசல் நிற்கிற மனுஷன் அல்லவா? அப்படிப்பட்டவன் குமாரனை கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட கொடூரமான நிலைமை! இதெல்லாம் தாண்டி வரணும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? நன்மை செய்ய வேண்டியவர்களே தீமை செய்கிறார்கள், காப்பாற்ற வருகிறவர்களே கொலை செய்கிறார்கள், அதாவது உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வர நினைக்கிறவர்களே குற்றப்படுத்துகிறார்கள், உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களே உங்கள் பாதை தெரியாமல் திசை தெரியாமல் உங்களை விலக்கி விடுகிறார்கள், உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களே உங்களை துரத்துகிறார்கள். எந்த கடினமான சூழ்நிலைகளுக்கு தாண்டி இருக்கிறீர்கள். நான் இவர் இப்படி நினைச்சே பார்க்கல, இவர் இப்படி பண்ணுவார் நினைச்சே பார்க்கல, இவங்க இப்படி பண்ணுவாங்க நினைச்சே பார்க்கல, இவங்க இப்படி செய்வாங்க நினைச்சே பார்க்கல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு போராட்டத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, நான் பேசவில்லை, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்க தாண்டி வருகிற உங்களை கர்த்தர் சும்மா விட்டுவார் நினைக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க தலை உயர்த்தாமல் இருக்க மாட்டார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது. தூதர்களை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். தாங்கி வா மகனே, உன் தலை கர்த்தர் உயர்த்துவார். எல்லா ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தருடைய மேன்மையை வைக்கும்படிக்கு ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது, பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் நல்ல பரிசுத்த ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அக்கினி புறப்பட்டு வரட்டும். பிதாவை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வியாதிகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் எலும்புகளுக்குள், நரம்புகளுக்குள், தசைகளுக்குள், கிட்னிக்குள் கர்த்தருடைய அக்கினி பாய்வதாக. அவர் தழும்புகளால் சுகமானாய் பெற்றுக்கொள் சுகத்தை. Glory to God, glory to God. காப்பாற்ற வேண்டியவனை காட்டிக் கொடுக்கிறார். உலகம் அப்படிதான் அண்ணா, உலகம் அப்படிதான். ஆனால் கர்த்தரோடு கூட இருக்கிறார். பிறந்தநாள் திருநாள் காலங்களில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.